சோலார் மின்சாரம் அமைத்து விவசாயம் செய்யுங்கள். இது 25 ஃப்ரீக்வன்சி வந்தா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சோலார் புரட்சியில் ஈடுபட்டு வரும் விவசாயி. முழுக்க சோலார்ல 20 ஏக்கர் விவசாயம் பண்றோம். அது இல்லாம மத்தவங்க கேட்கறவங்க பண்ணி கொடுத்துருவோம். நம்ம மின்சாரத்தோட குறைவான விலையில பண்ணி கொடுத்துடலாங்க. அவங்க வந்து மின்சாரம் மட்டும் தான் அவங்க 3 லட்ச ரூபாய் இல்லைங்க. நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு 500 அடிக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மோட்டர், பைப்பு, கேபிள் எல்லாமே தண்ணி வெளியிட்டு கொடுத்துடலாம். 5 HP கொடுத்துடலாம். நீர்வளம் இல்லாத மானாவாரி நிலங்களில் சோலாரை பயன்படுத்துங்கள். ஒவ்வொருவர் இருப்பிற்கு தகுந்தாற் போல் சோலார் அமைத்துக் கொள்ளலாம். அரசு மானியத்துடன் பெறுவது எப்படி? அறிவுரை கூறும் விவசாயி. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் ராக்கியா கவுண்டன்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் குமார். இவர் தனது விவசாய நிலத்தில் சோலார் மின்சாரத்தை அமைத்து அதன் மூலம் தண்ணீர் பஞ்சமில்லாத வகையில் விவசாயம் செய்து வருகிறார். சோலார் மூலம் மின்சாரம் அமைத்து தர 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கூட அவரவர் பொருளாதாரத்திற்கு தகுந்தாற் போல் எத்தனை ஏக்கருக்கு வேண்டுமானாலும் சோலார் அமைத்து கொள்ளலாம். சோலார் அமைத்து தரும் இடங்களுக்கு 20 வருட உத்தரவாதம் அளிப்பதாகவும், சோலார் மின்சாரம் அமைப்பதற்கு 3 லட்சத்திற்குள் 500 அடிக்கு போர்வேல் அமைத்து மற்றும் மோட்டார் சோலார் அமைத்து விவசாயம் செய்து விடலாம் என அடித்து கூறுகிறார். தனது விவசாய நிலத்திற்கு 500 அடி போர்வெல், 10 HP மோட்டார், 25 சோலார் பேனல்கள் அமைத்து மின்சாரம் எடுத்து பயன்படுத்தி வருவதாக கூறுகிறார். அரவக்குறிச்சி பகுதிகளில் அதிக அளவில் மானாவாரி பூமியாக இருப்பதாகவும், தோட்டங்களில் ஆடு மாடுகள் வளர்ப்பவர்கள் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் சோலார் மூலம் மின்சாரம் பயன்படுத்தி ஆடு மாடுகளை பராமரித்துக் கொள்ளலாம் என கூறுகிறார். கோடை காலங்களில் மிகவும் மானாவாரி பூமி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும், அவர்கள் சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்துவது சிறந்தது என கூறும் விவசாயி குமாருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.